ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ட்ரம்ப் திடீர்னு மிசைல் சைட் மேல நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம், நாங்க இருக்கிறோங்கிறத நாங்க காமிக்கிறோம் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அதே மாதிரி ஈரான் ஒரு ட்ரானை ஷாட் டவுன் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு முடிவு வரும்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற சமயத்துல மாறி மாறி இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது. அது இல்லாம அவங்க ஃபண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நெகோசியேஷன் பல மாதிரி நடந்துட்டு இருக்கு. நேற்றே சொன்ன மாதிரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வேற பிரச்சனை இருக்கு. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் சொல்லிட்டு ட்ரம்ப் மறுபடியும் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி வைக்கிறாரு. உலக இறுதி கால முறை இது ஓயுமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். சரி, நம்ம மார்க்கெட்குள்ள போயிடுவோம். இதனால மார்க்கெட்டுக்கு என்ன பாதிப்பு, மக்களுக்கு என்ன பாதிப்பு, எனர்ஜி செக்டருக்கு என்ன பாதிப்பு, நமக்கு ஆயில், குரூட் ஆயில் இந்தியாவுக்கு வரணுமா, கேஸ் எப்படி வரும்? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல நேத்து கூட 32 ஷிப் 24 மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இப்போதைக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஸ்மூத் மீன்ஸ் இந்த பிரச்சனைகளையும் யூஎஸ் பிளாக்கேட், ஈரானுடைய கட்டுப்பாடுல தான் இதுலயும் சில ஷிப்புகள் வெளியேறுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். INR 95.25 நேத்து அப்ரிசியேஷன் ஆகி க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு 95.55 மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகுது இந்த பிரச்சனை காரணமாக. நேற்று எஃப்ஐஸ் ஒரு அதிகமா விற்கவும் செய்யாம வாங்கினது ஒரு 821 கோடி வாங்கி இருக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவா நம்ம பார்த்தோம். மார்க்கெட்டும் ட்ரம்ப் மற்ற விஷயங்கள்லாம் பாசிட்டிவா போகும்போது இதுவும் பாசிட்டிவா பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் நிலைமை அப்படி இல்லை. காரணம் என்ன? இந்த பிரச்சனை காரணமாக இப்ப இந்த சூழ்நிலையில மார்க்கெட்டு 24,100க்கு மேல க்ளோஸ் வைக்க முடியாம தயங்கிக்கிட்டு 24,900க்கு மேல க்ளோஸ் வைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. இப்ப நான் 3:25 இன்னொரு 5 நிமிஷத்துல மார்க்கெட் முடிஞ்சிடும். தொடர்ந்து பல நியூஸ்கள் பார்த்துட்டு மார்க்கெட்டை பத்தி அப்படியே நம்ம பார்த்துருவோம். நிப்டி மிட் கேப் 100 ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிருக்கு. இது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்புறம் பிளிஸ் ஜிவிஎஸ் ஹிட்ஸ் 20% அப்பர் சர்க்கியூட் அஸ் அனுபம் ரைசல் 45% ஸ்டேக்கை அவங்க 1369 கோடிக்கு அக்யூர் பண்றதுனால இது ஏறி இருக்கு. அதே மாதிரி விப்ரோ 9வது ட்ரேடிங் செஷன்னா மேல போயிட்டே இருக்கு. இது பைபேக் பண்றாங்க ஒரு நியூஸ் காரணமாக. June 5 தான் அதோடைய ரெக்கார்ட் டேட். RBNL கான்கர் 6% அப் ஆயிருக்கு Q4 காரணமாக. அதே மாதிரி மொபிவிக் 6% அப். RBI ஆஃப்லைன் பேமெண்ட் அந்த விஷயம் காரணமாக. அப்புறம் AI டிரைவர் ரேலி இஸ் ரீஷேப்பிங் த குளோபல் மார்க்கெட் வேல்யூவேஷன் செபி சீஃப் சொல்லியிருக்காரு. செபி சீஃப் பாண்டே சொல்லியிருக்காரு. குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் கிரீன், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து கிரீன், இட்டாலி ஜெர்மனி ரெட், ஏசியன் மார்க்கெட் கொரியாவை தவிர எல்லாமே ரெட். ஏன்னா சம்பவம் இப்ப பிரச்சனை முத்திட்டு போகுதுல எங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஆல்மோஸ்ட் எல்லாருமே நோ சொல்றாங்க இந்த விஷயத்துக்கு. பாகிஸ்தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே பீஸ் டீல் பண்ணிருக்க பாகிஸ்தான் கூட 1-2 கியூபா இந்த மாதிரி நாடுகள் மட்டும்தான் அக்செப்ட் பண்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம். சரி, அதை பத்தி வர நாட்கள்ல தெரிய வரும். எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தெரியாம தெரிய வந்ததோ அதே மாதிரி இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் தெரிய வரும். மொஹ்சஃபா கொபேனி ஈரான் இந்த ஹஜ் இன்னைக்கு அரஃபா. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்டியன், யூதர்கள் முற்காலத்துல இப்ராஹிம் நம்புற நபி, இப்ராஹிம் நபியுடைய ஒரு புனித செயலுக்காக அவர் செய்த தியாகத்துக்காக பண்ற ஒரு விஷயம். நீங்க ஹிஸ்டரி படிச்சு பாருங்க. இதுல ஆயிரக்கணக்கான பல கோடி கணக்கான மக்கள் அங்க திரள்றாங்க. அதை நீங்க ஆன்லைன்ல கூட பார்க்கலாம். அது சும்மா ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன். அவர் இறைவன் பலியிட சொல்லுவாரு அவர் மகனையே சோதிக்கிறதுக்காண்டி. அவர் அதுக்கும் துணிஞ்சிருவாரு. பல காலகட்டங்கள்ல அவர் ஒரு மிகப்பெரிய இறைவனுக்கு நெருக்கமா இருந்த ஒரு நபி. இது யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம் எல்லாருமே நம்புறாங்க. அந்த இப்ராஹிம் நபில இருந்தா இந்த பக்கம் இஸ்ஹாக், இந்த பக்கம் இஸ்மாயில். அது இஸ்ஹாக்ல இருந்து நிறைய நபி, இஸ்மாயில்ல இருந்து முகமது நபி. சரியா? இப்போ இந்த நாள் தான் இன்னைக்கு அரஃபா தினம். இந்த அரஃபா தினத்துக்கு அப்புறமா அந்த ஈத் கொண்டாடுவாங்க. சரி, இப்ப ஷார்ட்டா தெரிஞ்சுங்க. ஓகே, ட்ரம்ப் அந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் புதுசா அந்த அரஃபா தினத்துல பிரச்சனை பெருசாக்குறாங்க. சரி, இப்போ ரஷ்யா வாண்ட்ஸ் ஃபாரினர்ஸ் டு லீவ் KYIV. ஏன்னா நாங்க சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாப்புல BBC, அல்ஜசீரா வந்திருக்கு. இது போதாதப்பா, எவ்வளவு நாள் தான் உக்ரைன் ரஷ்யா வர நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறது. இப்ப மறுபடியும் வேற சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி வேற சொல்றீங்க.
கொஞ்சம் சீக்கிரமா போரை முடிச்சு வைங்கப்பா, போர் எடுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது வந்து அதானி வந்து வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் சிங்கிள் லோக்கேட் பேட்டரி ஸ்டோரேஜ் அவுட் சைட் சைனால வந்து இது பண்றாங்க. இது வந்து 3.37 கிகாவாட்ஸ் ஹவர்லி உள்ளது. அதானி கமிஷன் பண்ணிருக்கு அங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்தியாவுக்கும் பெருமை, அந்த பேட்டரியை வந்து அங்க பண்றாங்க சைனா. இதே மாதிரி இந்தியாலையும் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். அதே மாதிரி யுஎஸ் இது ஈரான்ல வந்து ஒரு ட்ரால் நடந்துட்டு இருக்கு. அதாவது ரூபியோ வந்து தாஜ்மஹால் பக்கத்துல உட்கார்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த விஷயத்த வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து ஈரானிய கலாச்சாரத்தை வந்து நீங்க முறியடிக்கிறதுக்காண்டி இது பண்றீங்க. ஆனா வந்து அந்த ஈரானியன் ஒய்ஃபுக்காண்டி தான் அவர் வந்து இது பண்ணாரு. அதாவது அந்த மும்தாஜுங்கிறவங்க வந்து ஈரான் ஒய்ஃப் இவங்க இது பண்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நியூ த ஹிஸ்டரி ஆஃப் ஆர்கிடெக்சர், ஜீனியஸ் ஆஃப் ஈரானியன் ஆர்கிடெக்ட்ஸ், அப்புறம் வந்து த built out of love for emperor's Iranian wife and was designed by the genius of Iranian architects. இது வந்து நியூஸ் 18ல வந்திருக்கு. ரூபியோக்கு தெரிஞ்சிருந்தா அங்க உட்கார்ந்து போட்டோ எடுத்துருக்க மாட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததுக்கு போயிருவோம். கோல்டு வந்து இன்னைக்கு 14,730 போர்டு ரேட்டு, 295 சில்வர் ரேட்டு. அதே இடத்துல தான் நிக்குது. 4,500 டாலர்ல நின்று இருக்கு. ஓகே, அது சில்வரை பொறுத்தவரை கொஞ்சம் இருக்கு. அதே தான் கோல்டு தான் ஃபாலோ பண்ணுது. 75 டாலர்ல இருக்கு. 75.97. வேகமா ஏறிச்சு, வேகமா இறங்கிடுச்சு பாருங்க சில்வர். அடுத்தது யுஎஸ் ஆயில் 92.7, 90க்கு கீழே க்ளோஸ் ஆகும்னு நினைச்சோம். நேற்று 6% வரைக்கும் இறங்கி. இப்ப சம்பவங்கள் 2 நடந்துருச்சுல. இவர் மிசைல் இதை அட்டாக் பண்றேன்னு சொன்னாரு. அவங்க வந்து ட்ரான்ஸை வந்து இது பண்ணாங்க, இடைமறிச்சாங்க. இப்போ கொஞ்சம் 2% மறுபடியும் ஏறி 92.5ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிட்காயின் வந்து 76,550ல ட்ரேட் ஆகுது. அடுத்தது இது ஆப்ஷன் செயின் பார்த்து FID ஆக்டிவிட்டி நம்ம சொன்னோம். இவங்க 821 கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 4,440 கோடி. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். அடுத்தது ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ரீசெட் பண்ணிடுறேன். PCR ரேஷியோ என்னன்னு பார்த்துருவோம். ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்கு, ஏன்னா நாளை கழிச்சு லீவ் இருக்கிறதுனால சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்கு. இந்த பக்கம் 27.84 டிவைடட் பை 25.21. நேற்று வந்து ஓவர் பாட் இருந்துச்சு. சேம் அதே தான் கண்டினியூ ஆகுது. பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் கண்டினியூ ஆகுது இதுல ஆப்ஷன் செயின்ல. சரி, சில லைவ் மார்க்கெட்ல பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கலா பார்ப்போம். அப்புறம் டாப் இந்த மார்க்கெட்டையும் பார்த்துருவோம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டையும். நேற்றைய க்ளோஸ் வந்து 24,031. இன்றைய ஓப்பன் 24,004. கிட்டத்தட்ட பிளாட்டா தான் ஓப்பன் ஆச்சு. மடமடன்னு மேலே ஏறிச்சு. ஒரு 10:35க்கு 24,089 ஹை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் என்னுடைய ஹை கூட. அது வந்து 24,000க்கு மேல மார்க்கெட் நிக்க விடாம அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி அப்படியே 45 டிகிரில கீழே விழுந்து 24,000க்கு மேல க்ளோஸ் வைக்க முடியல. 23,900 கீழே க்ளோஸ் வைக்க விடாம 23,900க்கு மேல க்ளோஸ் வச்சது. 23,933ல க்ளோஸ் வச்சது. டே கேண்டில் மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான் நேற்றைய கேண்டிலுக்கு ஹையையும் பிரேக் பண்ணிச்சு, லோவையும் பிரேக் பண்ணிச்சு. இதுதான் இந்த மாதிரி பண்றதா டேஞ்சர். ஏன்னா மேலே ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க, கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. ஓபன் 24,004, ஹை 24,089, லோ 23,885, க்ளோஸ் 23,913. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர் வந்து அதானி என்டர்பிரைசஸ் 4.2. சைனால பேட்டரிலாம் இது பண்ணாங்கல்ல. TMPV 3.31, டெக் மஹிந்திரா 1.62, நெஸ்டல் இந்தியா 1.0%. அதே மாதிரி டாப் லூசர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.25% டவுனு, விப்ரோ 1.5% டவுனு, பாரதி ஏர்டெல் 1.25% டவுனு, ட்ரெண்ட் வந்து 1.5% டவுன். ஹெவி வெயிட்டை பொறுத்தவரை இன்னைக்கு மைக்ரோ கேப் 3% அப், விக்ஸ் இன்னைக்கு 3% டவுன் ஆகி முடிஞ்சது. ஏர்டெல் வந்து 1.5% டவுன் ஆச்சு, TCS 1.5% டவுன் ஆச்சு, HDFC 1% டவுன் ஆச்சு, ICICI பேங்க் 1% டவுன் ஆச்சு, ரிலையன்ஸ் 1% டவுன் ஆச்சு. எல்லாமே இன்னைக்கு டவுன் தான். அதான் இன்னைக்கு ரெட் கேண்டில் போட்டுச்சு. அதே மாதிரி பிரைவேட் பேங்க் இன்னைக்கு 0.5% டவுனு. மற்றபடி எல்லாமே ஒரு ஃபிளாட்டாக தான் நடந்து முடிஞ்சது. சரியா, டெக்னிக்கலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது பார்த்துடலாம். இதுல முக்கியமான லைவ்ல வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹெஸ்புல்லா ட்ரோன் எக்ஸ்போர்ட் இன் நார்தர்ன் இஸ்ரேல் நியர் லெபனீஸ் பார்டர். அப்புறம் சைனா ஆகூஸ் பார்ட்டிஸ் கன்சல்ட் அப்சர்வ் சீஸ்ஃபயர் ஆஃப்டர் US ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ஈரான். சைனா வந்து இப்ப மறுபடியும் தலையிட்டு இருக்குது. அமெரிக்கா நீ கொஞ்சம் ஸ்லோவா வைப்பா, இப்ப அடிச்சதுனால பிரச்சனைக்கு இது பண்ண வேணாம், 2 பேரும் கொஞ்சம் அமைதியாகும்னு இவர் சமாதானப்படுத்தாங்க. பீஸ் நெகோசியேஷன் கத்தார் ரிப்போர்ட்லி லெட் டு ப்ராக்ரஸ். கத்தார்ல பீஸ் ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில. அப்புறம் ஈரான்
ஈரான் சீக்ஸ் 24 பில்லியன் ஃப்ரோசன் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. இந்த நெகோசியேஷன்ல இது பார்ட் ஆஃப் த ஒன்று. ஓகே, ஈரான் பிரசிடென்ட் வந்து அந்த ஒரு இது பண்ணிருக்காரு. ஈரான் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போர்னாலங்கிற ஒரு பேச்சு இது பண்ணிருக்காரு. அப்புறம் ஹெஸ்புல்லா ரிஜெக்ட் பண்ணிருக்கு ஃபாரின் இன்வெஸ்டிகேஷன் லெபனீஸ் கான்ஸ்டிடியூஷன்ல நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆமத்துல மறுபடியும் பேக் டு த பெவிலியன் தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு வந்து மெயினான மேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்சிபி அண்ட் குஜராத் டைட்டான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. இது வந்து பேக் டு த பெவிலியன் கரெக்டா நெகோசியேஷன் முடிஞ்சு மார்க்கெட் மேல போற சூழ்நிலை இருந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா மிஸ்ஸில் தயார் பண்ற இடத்த அட்டாக் பண்ணாங்க. இவங்க வந்து அவங்க டிரான்ஸை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பதட்டம் தான் இருக்குது. பார்க்கலாம் ட்ரம்ப் வந்து அந்த பதற்றத்தையே அணைக்கிறாராங்கிறது பார்ப்போம். அவர் கையில தான் இருக்கு. ஏன்னா அவர் அந்த அரப் அக்கார்ட்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் குழப்பம் வந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம டெக்னிக்கலா பார்த்துருவோம். இதை பெருசு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிப்டி பார்த்துலாம். பேங்க் நிப்டி இந்த மாதிரி ரெட் கேண்டில் தான், சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான் நடந்தது. 55,536 டு 54,979. நிப்டி இது பெருசு பண்ணிடலாம். ஓகே, இந்த கேண்டில் தான் பாருங்க. இது ஒரு கன்ஃபியூஷனா தான் இருந்திருக்கு. அதாவது மேல போற மாதிரி போயிட்டு ஹை லெவல்லாம் இந்த இடத்துல உள்ள எல்லா அதாவது பியருடைய ஸ்டாப் லாஸையும் எடுத்துட்டு கீழே வந்து புல்லுடைய ஸ்டாப் லாஸையும் எடுத்து இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சு மேல ஹையையும் பிரேக் பண்ணிருக்கு, லோவையும் பிரேக் பண்ணிருக்கு. இப்போ ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து ரொம்ப கவனமா உற்று நோக்குது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையை. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இவ்வளவு நாளா எப்போ ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் பிரச்சனை வந்ததோ இதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. 23,400 டு 24,600 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் நின்று இருக்கு. ஒன்ஸ் இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.